இல்லை ஏடிஎஸ் யூஸ் பண்ணுறவங்க ஏடிஎஸை தான் ரொம்ப ரிலே பண்ணுவாங்க. ஏடிஎஸ் எல்லாருமே யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. பார்ட் டைம் தேடுங்க. ஒரு சைடு பார்ட் டைம் தேடுங்க, இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி கிளப்பு ஃபேர்ஸ் அதெல்லாம் போட்டால் அதுக்கு போங்க. பட் கம்யூனிகேஷன், கஸ்டமர் ஃபேஸிங், கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் இருந்தால் கிராஜுவேட் விசா சேஞ்சஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்கல்ல, அது வந்து இப்போ நாங்கள் வந்து லாஸ்ட் செப்டம்பர் வந்தோம், இந்த செப்டம்பர் முடிக்கிறோம், எங்களுக்கு வந்து அப்ளிகபிளா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிகிற வரைக்கும் எனக்கு இன்டர்ன்ஷிப் வேணும், எனக்கு நல்ல ஸ்கோர்ஸ் வேணும். அதனால நான் எந்த பார்ட் டைம் ஜாப்பும் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். நாங்கள் போகிறப்போ ஒரு 15 to 20 ஸ்டார்ட் அப் பீப்புள் மட்டுமே வந்திருந்தாங்க டு சீக் ஹெல்ப் ஆஃப் மெனி. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களை யாரெல்லாம் இன்டர்வியூ எடுக்க போகிறாங்களோ யாருமே உங்களோட ரெஸ்யூமை பார்த்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுமா. அதெல்லாம் வந்து ஒரு மித்து தான். இங்கே எவ்வளோ பேர் கிராஜுவேட் ரோல்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே கிடச்சிருக்கு பசங்களுக்கு வேலை. வணக்கம் நண்பர்களே. நான் வந்து இப்போ பர்மிங்ஹாம் ஆஸ்டன் யூனிவர்சிட்டியில் இருக்கேன். இங்கே என் கூட ஆஸ்டன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸாக உட்காந்துருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா வி யூஸ்வலி கோ அண்ட் மீட். அடிக்கடி வர்ற ஒரு இடம் தான். இதே இடத்துல நான் அடிக்கடி வந்துட்டு தான் இருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நாலேஜ் ஷேரிங், அதாவது புதுசாக நிறைய சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் யூனிவர்சிட்டிக்குள்ளே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும், அது நிறைய பசங்க வந்து அதை யூட்டிலைஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நிறைய ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டின்னு கிடையாது, எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்களெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அகாமடேஷன் கைஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, அகாமடேஷன் இன்னும் புக் பண்ணாமல் இருப்பீங்க. இல்லை அடுத்த செப்டம்பர் இன்டேக்காக இருக்கும், இல்லை அடுத்த மே இன்டேக்காக இருக்கும். நான் யூஸ்வலாக என்ன சொல்வேன்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸுக்கு முன்னாடியாவது வந்து அகாமடேஷன் பார்த்து புக் பண்ணுறதுக்கு பாருங்கள். கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், ஆம்பரோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் போய் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்க. சம்ஒன் ஃப்ரம் ஆம்பர் வில் கால் யூ. என்ன வேணும், என்ன டீட்டெயில்ஸ் வேணும், உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. சீப்பாக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு, சேஃபாக இருந்துச்சு, யூனிவர்சிட்டிக்கு பக்கமாக இருந்துச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அதை எடுங்க. அப்படி இல்லாட்டினா வேற எங்கேயாவது புக் பண்ணுங்க. வாட் ஐம் சேயிங் இஸ் சீப்பாக இருக்கையிலேயே அகாமடேஷனை புக் பண்ணிடுங்க. சரியா? பார்ட் டைம் ஜாப் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசையில் வருவாங்க, படிக்க வர்றவங்க. ஆனால் இங்கே இருக்கிற நிறையா நம்ம மக்கள் தான் அப்படின்னு நினச்சி நம்ம போகிறோம் அவங்ககிட்ட வேலைக்கு. 4 பவுண்டு 5 பவுண்டுக்கு கேஷில் வந்து வேலை கொடுக்குறாங்க. ரொம்ப அதிகமான டைம் வந்து நம்மளை வேலை வாங்குகிறாங்க, ரொம்ப புழிஞ்சிடுறாங்க வேலை. நம்மளால் வேறு எதுவுமே செய்ய முடியல. இதை பற்றி யாருமே பேசலையா, இதை பற்றி இந்த விஷயம் வந்து யூடியூப்லேயே இல்லையா? நான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன், அதான் தம்பிகிட்ட சொன்னேன். நான் நிறைய வீடியோ பார்க்கல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஷாம்லி வாண்ட் டு டாக் அபவுட் தட் ஆக்சுவலி. இந்த இஷ்யூவை நான் அட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சே தான் பண்ணப்படுறோம். ஸோ நம்ம தெரிஞ்சே தான் வந்துட்டு கேஷ் ஆன் ஹேண்ட்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்குக்கு வந்து போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ எனக்கும் தெரியும் அந்த மணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ வேறு வழி இல்லைன்னு தான் போகிறோம். பட் உடனே எடுத்தோடனே எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்த உடனே ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கூட கம்ப்ளீட் பண்ணாமல் நம்மளை சுற்றி என்ன இருக்குன்ற ஒரு அவேர்னஸ் இல்லாமல் பசங்க உடனே தமிழ் கடைக்கு தான் போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் கடைக்கு போகிறோம், இந்தியன்ஸ் கிட்ட தான் ஒர்க் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் வந்து நம்ம இங்கே இருக்கோம். யூகேக்கு வந்தாச்சு. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு இந்த எக்ஸ்போஷருக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணணும். இண்டீட்லேயும் ஒரு ஜாப் போர்ட்டலில் இருக்கிற அந்த கம்பெனியோட வெப்சைட்ஸில் போய் அப்ளை பண்ணணும். எனக்கு தெரியும், மேபி நான் நிறைய தடவை அப்ளை பண்ணியிருக்கேன், ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வுட் லைக் டு ஷேர். ஸோ நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிகிற வரைக்கும் எனக்கு இன்டர்ன்ஷிப் வேணும், எனக்கு நல்ல ஸ்கோர்ஸ் வேணும். அதனால நான் எந்த
பார்ட் டைம் ஜாபும் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு மார்ச் 31 வந்துட்டு எனக்கு செமஸ்டர் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் நான் பர்மிங்ஹாம் சிட்டி சென்டர் மார்னிங் போயிட்டேன் 9 o'clock. எல்லா கடையிலையும் போயிட்டு ஃபஸ்ட்டு எதெல்லாம் வந்துட்டு எங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்குது, அவங்களோட ஆன்லைன் போர்ட்டல்ஸ் வந்துட்டு கெரியர்ஸ் ஃபேர் பற்றி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களாம் எப்படி வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் எடுத்திருக்காங்கன்னு. நான் ஒரு 2 வீக்ஸ் அப்படியே இண்டீடில் வந்துட்டு என்னோடய ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் ஏப்ரல் 23 வந்துட்டு நான் பாப்பாய்ஸில் அப்ளை பண்ணேன். 26 வந்து எனக்கு இன்டர்வியூ வந்துச்சு. நான் ஷிஃப்ட் மேனேஜர் பொசிஷனுக்கு தான் அப்ளை பண்ணேன். க்ரூ மெம்பராகவும் அப்ளை பண்ணியிருந்தேன், ஷிஃப்ட் மேனேஜராகவும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு, ஸ்க்ரீனிங்க்கு போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நம்ம தான் வந்துட்டு நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணிக்கணும். ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம உட்காந்துருக்கோம், ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறவங்க, ஜென்ரல் மேனேஜர்ஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக உங்களோட கேப்பபிலிட்டிஸ் அனலைஸ் பண்ணுறதுக்காக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஒரு நார்மல் கொஸ்டின் தான் கேட்பாங்க. நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் பேசிடணும், உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியுமோ. ஸோ அப்படி இனிஷியேட் பண்ணிட்டேன் நான் கான்வர்சேஷன். ஸோ அதனால் அவங்க க்ரூ மெம்பருக்கு நீ வேணாம், ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் மேனேஜர் பொசிஷனுக்கு இன்டர்வியூக்கு வான்னு சொல்லி ஜென்ரல் மேனேஜர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு ஒரு 5 to 10 minutes நடந்திருக்கும். எனக்கு யூகேல இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பார்ட் டைம் பண்ணி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நான் ஃபேக் பண்ணல எந்த எக்ஸ்பீரியன்ஸ். 6 மாதம் தான் இருக்குது. ஆமாம், நான் அதுதான் அப்ளை பண்ணேன். 2வது ஜாப் 3வது ஜாப் இருக்கும். இண்டீடில் ஒரு 2-3 பண்ணேன். அதுக்கப்புறம் கம்பெனி சைட்டில் போய் அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன். நான் எதுவுமே ஃபேக் பண்ணல. பட் அவங்க எனக்கு வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டப்போ அவங்க என்னோடய ப்ரொஃபைலே இது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, உங்களை யாரெல்லாம் இன்டர்வியூ எடுக்க போகிறாங்களோ யாருமே உங்களோட ரெஸ்யூமை பார்த்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏடிஎஸ் சிஸ்டம் உங்களோட ப்ரொஃபைலை உள்ளே போய் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்குதா இல்லையா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும், அது இன்னொரு பார்ட், அது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும். ஸோ அவங்க என்கிட்ட நாங்கள் 2 பேரும் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, பேசுகிறோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 5 to 8 minutesல உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ ஷிஃப்ட் மேனேஜர் பொசிஷன், யாருமே வந்து ஃபுல் டைம் ஷிஃப்ட் மேனேஜருக்கு மட்டும்தான் அந்த பொசிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவைலபிள். ஸோ பார்ட் டைமுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் எல்லா ப்ராசஸும் ஃபினிஷ், நான் லைக் வித்தின் அ வீக் வந்துட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே 6 pounds இந்த ப்ராப்ளம் எதனால வருதுன்னா, நம்ம கேஷ் ஆன் ஹேண்ட்ஸ்க்கு வந்து ஓகே சொல்லிடுறோம், எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கிறது கிடையாது, சைட்க்கு போய் ப்ராப்பராக அப்ளை பண்ணுறது கிடையாது. நமக்கான வேல்யூவை நம்மளே வந்து கம்மியாக ஓகே 6 pounds கொடுக்குறாங்க, இது ஓகே, அது வேண்டாம். ஸோ ப்ராப்பரான ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவோம், டிலே ஆனாலும் பரவாயில்ல. இப்போ எனக்கு டெசர்டேஷன் கிடச்சிருச்சுன்றனால நான் வந்துட்டு அதை விட்டுட்டேன். ஸோ இப்போ என் ப்ரோக்ராம் டைரக்டர் கிட்ட பேசும்போது நம்ம அன்பெய்டு போட்டுட்டு ப்ராப்ளம் இல்லை, சப்போர்ட் பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு வேறு பார்ட் டைம் வந்துட்டு பாருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுவே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டு எனக்கு ஒரு 3 to 4 இது கேட்டகரைஸ் ஆயிருக்கு. இந்த வீக்கில் மட்டும் 2-3 கொடுத்துருக்கேன். ஸோ கஷ்டம் தான், ராத்திரிலாம் உட்காந்து அப்ளை பண்ணும்போது கடுப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம ப்ராப்பராக ஒரு ரெஸ்யூம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, இப்போ ரீட்டெயிலுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு ரீட்டெயில் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லைனா இப்போ நம்மளை எடுப்பாங்களா, இல்லை ரீட்டெயில் எக்ஸ்பீரியன்ஸ் 3 years இருக்கிற ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணுவாங்களா? ஸோ ரீட்டெயில் எக்ஸ்பீரியன்ஸ்னு நீங்கள் வந்துட்டு ஃபேக்காக கூட போட போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி பேசுகிற அளவுக்கு கம்யூனிகேஷன் அண்ட் கான்ஃபிடென்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. எந்த இடத்துக்கு இங்கே வேலைக்கு போனாலும் ஸ்கில் செட் உங்களுக்கு அவங்களால டீச் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஒரு கோர் ஸ்கில் செட், அது வந்து குக்கிங்காக இருக்கலாம், ரீட்டெயிலாக இருக்கலாம். பட் கம்யூனிகேஷன், கஸ்டமர் ஃபேஸிங், கான்ஃபிடென்ஸ் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இருந்தால் நம்ம அந்த கேஷ் ஆன் ஹேண்ட் போக வேண்டாம், நம்மளே ப்ராப்பரான ஃபுல் பெய்ட் உங்களுக்கு என்ன இங்கே வந்துட்டு லைக் அபவுட் 12 pounds பே பண்ணுற மாதிரி நம்ம கண்டிப்பாக ஜாப் எடுக்க முடியும். மேக்ஸிமம் உங்களுக்கு என்னெல்லாம் ரவுண்ட் இருக்கும்னா, இனிஷியல் ஸ்க்ரீனிங் முடிச்சோடனே 1-to-1 கான்வர்சேஷன் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வீடியோஸில் வந்துட்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு கேமரா ஆனில் இருக்கும், நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று ட்ரைனிங் வர வச்சு செலக்ட் பண்ணுவாங்க, இல்லை மேனேஜரோட வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படின்னா எல்லா ரெக்ரூட்டர்ஸுமே அதே மாதிரி செய்ய மாட்டாங்க. ஒரு சில மோஸ்ட்லி இந்த வேர் ஹவுசிங்கில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கையில் ஏடிஎஸ் யூஸ் பண்ணுறவங்க ஏடிஎஸை தான் ரொம்ப ரிலை பண்ணுவாங்க. ஏடிஎஸ் எல்லாருமே யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. இப்போ வந்து நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாருமே ஏடிஎஸ் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நிறைய எம்ப்ளாயர்ஸ் வந்து இன்னும் ஏடிஎஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் ரெஸ்யூமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ட்டாக நம்ம இருக்கிறது, நம்ம கஸ்டமர் ஃபேஸிங்கில் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம்தான். ஃபுல் டைம் ஜாப் வரையில் அது இன்னும் எக்ஸ்ட்ரீமாக வந்து அது நமக்கு பயங்கரமாக தேவைப்படும். பார்ட் டைம் ஜாபில் இருக்கையில் அவங்க சொன்னாங்க அது ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க, டக்குன்னு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதுதான் தட்ஸ் வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் இல்லை. நம்ம அங்கேயும் போயிட்டு இப்போ சில ப்ரைமார்க்லலாம் வந்து செஞ்சுருப்பாங்க, ஒரு 10 பேரை நிற்க வைப்பாங்க, நிற்க வச்சுட்டு சும்மா பேசுவாங்க, நீ என்ன பண்ணுற, அதான் இன்டர்வியூ.
அங்கே வந்து சரியாக பேசுகிறாங்களா இல்லையா பசங்க யார் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, அங்கேயே வந்து இல்லை நான் இவங்களெல்லாம் எடுத்துக்கிறேன் இவங்களெல்லாம் எடுத்துக்கல அப்படின்ட்டு போயிடுவான். இது வந்து நான் படிக்கிறப்ப இருந்தே அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருக்கிற நிறையா ரீட்டைல் ஷாப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்மளை கொஞ்சம் காட்டணும் அப்படின்றது தான் ஷாம்லியும் ஐ திங்க் ஷீ இஸ் டெல்லிங். ஓகேண்ணா. இப்போ வந்து என்னோட அங்கத்தர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இவங்க வந்து யூரோப்பியன் எக்ஸ்பீரியன்ஸு இல்லைனா இங்கே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க வேலிடேட் பண்ணுறாங்க. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அப்படிலாம் இல்லை. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுமா. அதெல்லாம் வந்து ஒரு மித்து தான். இங்கே எவ்வளோ பேர் கிராஜுவேட் ரோல்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே கிடச்சிட்ருக்கு பசங்களுக்கு வேலை. அவங்களாம் வந்து ஃப்ரெஷர்ஸாக இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குது. அவங்க எதை பார்த்து எடுக்கிறாங்க, நம்ம எந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறோம் நம்ம காட்டிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நமக்கு கிடைச்சா இங்கே இருந்துச்சுன்னா ஆடட் அட்வான்டேஜ் கண்டிப்பாக. உனக்கு யூகே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, தட்ஸ் குட் அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பான். ரெக்ரூட் பண்ணல அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஓகே ஏற்கனவே பார்த்துருக்கானே இந்த சிஸ்டம்ஸ்லாம் அவன் ஹேண்டில் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி அவன் எடுப்பான். இங்கே இருந்தால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த நாட்டுக்கு போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸி தானே கம்பேரிட்டிவ்லி. கண்டிப்பாக. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ட்டு தான் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ். சில பேர் பொய்யா போட்டு இன்டர்வியூவில் போய் 5 நிமிஷத்தில் தெரிஞ்சு போயிடும் இவன் வேலையே பார்த்தது கிடையாது, இவன் சும்மா அடிச்சு விட்ருக்கான் அப்படின்றது ஒரு இதாக. அதனால் நம்ம உண்மையிலே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அதை காட்ட தான் நம்ம ட்ரை பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓகே யா, பட் இனிமேல் அப்ளை பண்ணுறது இனிமேல் போகிறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். எஸ்ஓசி கோர்ஸ் வந்து இருக்குதா, ஏன்னா டைம் அதில் தேவையில்லாத ரோல்ஸில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸ்பான்சர்ஷிப் வாங்குறதுக்கு இல்லை நான் ஹாப்பி நான் இது கிடச்சிச்சின்னா பரவாயில்லனா 2 வருஷம் நீங்கள் தாராளமாக வேலை பார்க்கலாம். நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் வாங்குறதுக்கு அந்த பொசிஷன்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. மேபி 1.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலா பெரிய பொசிஷனுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணி போகலாம், ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிற மாதிரியான பொசிஷனுக்கு. ஸோ பார்க்காதீங்கன்னு சொல்ல வரல, பட் கேர்ஃபுல்லாக இருங்க. அதை மட்டுமே நம்பி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஈவன் அது என்னது நியூ என்ட்ரண்ட் ரோல் அது வழியாக நீங்கள் போனாலும் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காது. ஏன்னா அந்த எஸ்ஓசி கோடே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில எஸ்ஓசி கோட்ஸ் ப்ரொஃபஷன்ஸ்க்கு. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படி பற்றி என்ன நினைக்கிறீங்க? எடுக்கிறது ஒர்த்தா இல்லை வந்து அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாக கேட்குறேன். இல்லை அதுக்கு முன்னாடியே வேலை கிடச்சா இங்கே வேலை செய்யலாமா இல்லை இந்தியாவுக்கே போயிடலாமா? அந்த இது வந்து ஐ திங்க் காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின். இட் டிபெண்ட்ஸில் நமக்கு என்ன வேணுன்றதை பொறுத்து தான். இப்போ ஒரு சிலருக்கு வந்து கிராஜுவேட் வீசா எதுக்காக எடுப்போம், நம்ம இந்த நாட்டில் வேலை பார்க்கணும், இந்த நாட்டில் வந்து நமக்கு ஸ்பான்சர் ஜாப் கிடைக்கணும், அதுக்கு இந்த நாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொன்ன மாதிரி இந்த நாட்டில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அவங்க தான் வந்து கிராஜுவேட் வீசா எடுப்பாங்க. அதுக்காக தான் அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து இப்போ இவருக்கு வந்து பிஸ்னஸ் இருக்குது ஊரில். ஸோ அவருக்கு இப்போ பிஎஸ்டபிள்யூ அதாவது கிராஜுவேட் வீசா எடுக்கணுன்ட்டு கூட அவசியம் இல்லாமல் இருக்கலாம். சில சமயம் எனக்கு அந்த டைம் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கலாம். புரியுதா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நமக்கு என்ன தேவை இந்த நாட்டில் இருக்குது, அந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி வேலை தேடி நம்ம வேலை கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கப்புறமேல நம்ம ஃபுல் டைம் ஜாபும் நம்ம எடுக்க போகிறோம், ஐ மீன் ஸ்பான்சர் ஜாபும் எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து ஸ்பான்சர் ஜாப் எடுத்தோன்னே கிடச்சிட்டு தான் இருந்தது இல்லையா? படித்து முடித்த உடனே வந்து ஸ்பான்சர் ஜாபே கிடச்சிது. பிஎஸ்டபிள்யூக்கே போகாமல் டைரெக்டாக Tier 2 வீசாக்கெலாம் போய்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ பிஎஸ்டபிள்யூவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில், நான் வந்தப்போ பிஎஸ்டபிள்யூ கிடையாது, கிராஜுவேட் வீசான்ற கான்செப்டே இல்லை. மாஸ்டர்ஸ் முடித்து 3 மாதம் தான் இங்கே இருக்க முடியும். 3 மாதத்தோட ஊருக்கு போயிடணும். வேலை கிடைக்கலனா ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து வேலை வாங்கணும், இல்லைன்னா ஊருக்கு போயிடணும். அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. அதுலேயும் வேலை கிடச்சிட்டு தான் இருந்த மக்களுக்கு. நானும் வேலைலாம் வாங்கினேன் அப்போ. ஸோ இப்போ காம்படிஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். மேபி நிறையா மக்கள் வந்திருக்கிறாங்க, ஊர்லேருந்து நிறைய நாடுகள்லேருந்து வந்திருக்கிறாங்கங்கிற காம்படிஷன் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. பிஎஸ்டபிள்யூ நமக்கு உண்மையிலே வேணுமா, இல்லை நான் எனக்கு அந்த டைம் வந்து நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை, எனக்கு ஸ்கில் இல்லை, நான் ரொம்ப ஃப்ரெஷராக இருக்கிறேன், எனக்கு வந்து என்ட்ரி லெவல் ஜாப் கூட எனக்கு போகிறதுக்கு வந்து கஷ்டம், கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் கோ பேக். எனக்கு இந்தியாவில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த மாஸ்டர்ஸ் டிகிரியை வச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு 1 இயர் நான் இங்கே இருந்ததை வச்சு எனக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ தேர் அண்ட் யூ கேன் ஒர்க். இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி இண்டிவிஜுவல். ஐ திங்க் நமக்கு என்ன தேவை அப்படின்றத அது முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிறது பெட்டர். லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு பிஎஸ்டபிள்யூ எடுக்கலாமா வேண்டாமா, அதுக்கு ஒரு 4000 பவுண்டா இப்போ எவ்வளோ 4000 பவுண்ட் கிட்ட செலவு பண்ணணும், 3000 to 4000 பவுண்ட் கிட்ட செலவு பண்ணணும். ஸோ அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதா, அதுதான் சொல்கிறேன். நம்ம ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணியிருக்கோன்னா நமக்கு ஏற்கனவே வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை யோசிக்கவே மாட்டோம்ல. வில் கோ வித் கிராஜுவேட் வீசா, ஓகே நம்ம எடுத்துடலாம்,
ஏன்னா வேலை பார்த்துட்ருக்கோம் நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு டெக் ஈவெண்ட் ஐபிஎம் ஸ்பான்சர் பண்ணாங்க. நானும் இவனும் தான் போனோம். அங்கே போய் நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரை மீட் பண்ணி அப்போ என் ப்ராஜெக்ட்லாம் காமிச்சு அவர் எனக்கு இன்டர்ன் கொடுத்துருக்காரு. ஸோ நான் அவங்ககிட்ட இன்டர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து இதுன்னு இல்லை, நிறையா ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்ஸ் வந்து ஈவெண்ட் பிரைட்ஸில் அப்புறம் மீட்டப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் நிறையா நடக்குது. ஸோ நாங்கள் அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு 3 to 4 பிளான் பண்ணோம் போகிற மாதிரிலாம். ஸோ ஆண்டர்பிரினர் கிளப்பை இங்கே மந்த்லி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒன்ஸ் கிராஜுவேட் ஆகிட்டீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு தனியாக ஒர்க் ஸ்பேஸ் தந்து கைடன்ஸ் தந்து லைக் உங்களுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுமோ எல்லாமே சப்போர்ட் பண்ணு. உங்கள் பிஸ்னஸ்க்கே லைக் இஃப் யூ வாண்ட் டு பிஸ்னஸ் ஹியர் தி வில் சப்போர்ட் யூ. இந்த மாதிரி தனித்தனி நிறையா விஷயங்கள் நடக்குது காலேஜ் தாண்டி. அண்ட் ஃபார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இங்கே நாட்வெஸ்ட்னு ஒரு பேங்க் இருக்குது. அது கீழே வந்து நாட்வெஸ்ட் ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அங்கே வந்து உங்கள் பிஸ்னஸ் ஐடியா வந்து வேலிடாக இருந்தால் அவங்களே வந்து ஃபண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ என்னோடய ஃபவுண்டர் எனக்கும் வந்து அங்கே தான் கிடச்சிருக்கு. நான் வந்து ஒரு ரேண்டம் மீட்டப் பண்ணேன், என் ப்ராஜெக்ட் காமிச்சேன். அவருக்கு வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவருக்கு ஒரு வேலை நடக்கணும், அது வந்து அந்த ஸ்கில்ஸ் தான் என்கிட்ட இருக்குது தெரியும் சொன்னால். சரி நீ அடுத்த ஒரு நாளைக்கு வான்னு சொன்னாங்க. நான் போனேன், ஒரு பேசிக் இன்டர்வியூ மாதிரி வச்சாங்க, செலக்ட் ஆகிட்டேன். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நிறையா கனெக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க பர்மிங்ஹாம், லண்டன், அப்புறம் நிறைய இடத்துல. ஸோ அந்த மாதிரி வந்து போனீங்கன்னா வந்து நிறையா அவங்களுக்கு தேவையாக இருக்கும். நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய பேர் லைக் நாங்கள் போகிறப்போ ஒரு 15 to 20 ஸ்டார்ட் அப் பீப்புள் மட்டுமே வந்திருந்தாங்க டு சீக் ஹெல்ப் ஆஃப் மெனி. அவங்கவுங்களோட செக்டாரில் அவங்க ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஜாப் சீக் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இங்கே அந்த ஒரு குறிக்கோளோட நோக்கத்தோடு வராங்க அப்படின்னா டிசர்டேஷன் டைமில் வந்து வெறும் டாபிக் மட்டும் எடுத்து ரிசர்ச் பண்ணி பிளாண்டாக அப்படி மட்டும் போகாமல் யூனிவர்சிட்டி டியூட்டர்ஸ் லைக் உங்களோட கிளாஸில் வந்து உங்களோட டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி இன்டர்ன்ஷிப்ஸ் கேட்கலாம். நம்ம இப்போது நானாக இருக்கட்டும், ஆதியாக இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாமே வந்து அவங்கவுங்க டியூட்டர்ஸ்கிட்ட பேசி நாங்கள் வெறும் டாபிக் எடுத்து அதை டிசர்டேஷன் பண்ணல, நாங்கள்லாம் ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி எடுத்துட்டோம். ஸோ அந்த கம்பெனியோட எங்களுக்கு ஒரு நல்ல ரேப்போ இருக்குது. ஸோ இப்போ அவங்களோட சேர்ந்து நாங்கள் க்ளோஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்ன உங்களுக்கு பெர்க்ஸ் கிடைக்க போகுதுன்னா வந்து நெக்ஸ்ட்டு லைக் இப்போ இல்லைனாலுமே ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்யூமேல அது ஒரு ஆட் ஆன் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கம்பெனியில் இந்த ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த நாட்டில் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜாப் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த உங்களோட ரெஸ்யூமேல வந்து ஓகே ஒருத்தன் வந்து ஒரு பையன் வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் ஒரு ரெஸ்யூமேவை பார்க்குறான், ப்ளஸ் இன்னும் ஒரு இந்த நாட்டிலே ஒரு 2 மாதம் 3 மாதம் அன்பெய்டில் ஒரு இடத்துல இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்குறப்போ வி வில் லைக் நமக்கு ஒரு ப்ளஸ் தான், அன்பெய்டு தான், பட் ஸ்டில் பண்ணால் அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. டெசர்டேஷன் ஃபேஸில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக லைக் இஃப் யூ ஆர் அன்ஷூர் அபவுட் யுவர் டாபிக், என்ன டாபிக் டெசர்டேஷன் எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. லைக் உங்களுக்கு டாபிக் கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எடுக்கலாம். அதர்வைஸ் உங்களுக்கு என்ன டாபிக் எடுக்கணும் அப்படின்னு கிளியராக இல்லை, I wanted to do something, பட் அதுவும் எப்படி பண்ணணும்னா நான் பண்ணுறது ஒரு வகையில் கம்பெனிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கம்பெனி மூலமாக எனக்கு ஒரு பர்க்ஸ் கிடைக்குது. லைக் நான் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை நான் லைக் ஒரிஜினலாக ஒரு கம்பெனி நடக்குது, அந்த கம்பெனியோட டேட்டாஸ்லாம் எனக்கு தராங்க, நான் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணி அவங்களுக்கு நான் ஒரு ஒர்க் பண்ணி தரேன். அந்த ஒர்க்கை நான் என்னோட ரிப்போர்ட்டில் எடுத்து போட்டு என்னோட காலேஜில் டெஸ்டினேஷனாகவும் சப்மிட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் லைக் ரெண்டு விஷயமே உங்களுக்கு. ஸோ இது கைண்ட் ஆஃப் 2 in 1 ஆகிடும். நீங்கள் வந்து டிசர்டேஷனும் சப்மிட் பண்ணிடலாம், ப்ளஸ் இந்த சைடு ஒரு 3 months யூகே எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ணிடலாம். அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் நிறையா கிளப்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து எனாக்டஸ்னு ஒரு என்ஜிஓ இதுக்கு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆஸ் அ ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்டர்னாக நான் இப்போ வந்து எனாக்டஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய பெர்க். நான் வந்து ஒரு 3 months முன்னாடி ஒரு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தேன். ஐ காட் அ 1-on-1 இன்டர்வியூ வித் ஹெச்ஆர். அப்போ வந்து அவர் வந்து நீ எனாக்டஸ் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ காட் இம்ப்ரெஸ்டு. என்னோட ஐடி நம்பர் மெம்பர் ஐடிலாம் கேட்டு அவர் வந்து ஃபாலோ பண்ணார். லைக் நீ வந்து எனாக்டஸில் இருக்கியா, ஏன்னா வந்து எனாக்டஸ் வந்து ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, அவங்க மோரோவர் இன்லேண்ட் அயர்லாண்ட் 2 இடத்துலையுமே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனாக்டஸுங்கிறது ஒரு பெரிய ஆமாம் ஒரு யூனிவர்சிட்டிலையுமே ஒரு இது இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரொஃபஷனலைஸ்டாக நீங்கள் போகணும் அப்படின்னா வந்து எனாக்டஸ் இஸ் அ குட் ஆப்ஷன். நீங்கள் போயிட்டு ஒரு 3 to 4 months ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 15 pounds நீங்கள் கட்டணும் முன்னாடி அதில் மெம்பராக ஆகணும் அப்படின்னா. ஸோ உள்ளே போயிட்டீங்கன்னா யூ வில் கெட் மோர் எக்ஸ்போஷர் தான். ஏன்னா வந்து அவங்க நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் ரெஃப்யூஜிஸை பார்ப்பீங்க. அந்த ரெஃப்யூஜிஸ் வந்து அவன் வந்து ரெஃப்யூஜிஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பட் அவனுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். அங்கே நீங்கள் கனெக்ஷன்ஸ் வாங்கி
வாங்கி அங்கே ஒரு ரெஃபரன்ஸ் வாங்கி அங்கே ஒரு ஆப்வியஸாக நீங்கள் இன்னொரு வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுதான் இப்போது எனாக்டஸ்ங்கிறது ஒரு கிளப்பு தான். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்டார்டிங்கே வந்ததுக்கப்புறம் பார்ட் டைம் தேடுங்க. ஒரு சைடு பார்ட் டைம் தேடுங்க, இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி கிளப்பு ஃபேர்ஸ் அதெல்லாம் போட்டால் அதுக்கு போயிட்டு உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல இடமா பார்த்து ஒரு சைட் பை சைடில் அங்கேயே ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். ரெஸ்யூமேல போட்டுக்கிட்டா நாளைக்கு நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறப்போ தட் வில் ரியலி ஹெல்ப் ஃபார் யூ கைஸ். கிராஜுவேட் வீசா சேஞ்சஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்கல்ல, அது வந்து இப்போ நாங்கள் வந்து லாஸ்ட் செப்டம்பர் வந்தோம், இந்த செப்டம்பர் முடிக்கிறோம், எங்களுக்கு வந்து அப்ளிகபிளா? இல்லை என்ன சேஞ்சஸ்? 18 months or 2 years அந்த இது வந்து நான் வந்து ஏற்கனவே பேசியிருக்கேன். இன்னும் 24 monthsல இருந்தெல்லாம் அவன் குறைக்கல. அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க, இன்னும் வந்து குறைக்கவே கிடையாது. ஆனால் மக்கள் எல்லாம் வந்து 18 மாதமாக குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு அவங்க இது பண்ணுவாங்க. இன்னும் வந்து எதுவுமே சொல்லலை. இப்போ அடுத்து இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் குறைக்கிற மாதிரி இருந்தால் குறைக்காமல் கூட இருக்கலாம், 24 monthsவே கூட இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் இப்போ யோசிக்க வேண்டாம். இட்ஸ் நாட் கோன் அஃபெக்ட் யூ எனிவே. இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா எங்களுக்கும் சூட்டபிள் ஆகுமா இல்லைன்னா? யூஸ்வலாக அப்படி ஆகாது. ஆனால் சப்போஸ் ஆக போகுது அப்படின்னா அதை அவங்க வந்து சொல்லுவாங்க. அனௌன்ஸ் பண்ணையில் யாருக்கெல்லாம் அது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் அதில் சொல்லுவாங்க. ஆனால் இப்போதைக்கு அதை பற்றி எதுவுமே பேசலை, அது மாதிரி எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ அதனால் அதெல்லாம் பயப்படாதீங்க. அந்த மாதிரி எங்கேயாவது பார்த்தீங்க இல்லை அப்படி யாராவது பேசினாங்க அப்படின்னா அவங்ககிட்டையும் சொல்லுங்கள், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. சரியா? அதை நினச்சலாம் நீங்கள் பயப்பட வேணாம். ஜஸ்ட் ட்ரை கான்சன்ட்ரேட்டிங் ஆன் யுவர் ஸ்கில்ஸ். இப்போ நம்ம பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு எஸ்ஓசி கோட்ஸ் வந்து கொஞ்சம் தூக்கியிருக்காங்க. எஸ்ஓசி கோட்ஸ்னால் தெரியுமா இந்த நாட்டில்? இங்கே நீங்கள் வேலைக்கு போகிறீங்கல்ல, ஒரு வேலை கிடைக்கிது உங்களுக்கு, அந்த ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒவ்வொரு கோடு வச்சுருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பெயிண்டர் அப்படின்னா பெயிண்டருக்கு வந்து எஸ்ஓசி 204 வாட்டவர் ஒரு நம்பர் வந்து வச்சுருப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ஒரு எஸ்ஓசி கோட் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்குமே எஸ்ஓசி கோடு வச்சுருக்காங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 100 எஸ்ஓசி கோடுக்கு மேலே தூக்கிட்டாங்க. எதுலேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா, Tier 2 வீசா ஸ்பான்சர் பண்ணுறாங்கல்ல, அந்த ஸ்பான்சர் பண்ணுற பொசிஷன்ஸில் வந்து அந்த எஸ்ஓசி கோட்ஸ்லாம் கிடையாது. ஸோ அந்த பொசிஷன்ஸ்க்குலாம் அவங்க ஸ்பான்சர் பண்ண முடியாது பேசிக்கலி. அது யார் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, ரொம்ப என்ட்ரி லெவல் ரோல்ஸில் நம்ம அப்ளை பண்ணுறோம், அது எல்லா பொசிஷன்ஸுக்குமேலாம் கிடையாது, என்ட்ரி லெவல் ரோல்ஸில் அஃபெக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸில் இருந்த பேசிக் என்ட்ரி லெவல் பொசிஷன்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அனலிஸ்ட் பொசிஷன், அப்புறமேல கோஆர்டினேட்டர் பொசிஷன், இதெல்லாம் வந்து தூக்கிட்டான். ஸோ சப்ளை செயினில் அதனால தான் நான் கேட்டேன், சப்ளை செயினான்னு 2 தடவை கேட்டேன். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சப்ளை செயின் மேனேஜர், ஹெட் ஆஃப் சப்ளை செயின், இந்த மாதிரி பொசிஷன்ஸ் தான் வந்து ஸ்பான்சர் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து that will definitely affect. இன்னொரு யூனிவர்சிட்டியில் அந்த காப்பி வந்து லாக் ஆயிரும், நம்ம சப்மிட் பண்ண காப்பி. ஸோ அதில் பிளாக் ஸ்கோர் வந்து கம்மியாக இருந்திருக்கும், உங்களுக்கு 30%, 20% கம்மியாக இருந்திருக்கும். பெரிய கேஸ் அது. பெரிய கேஸ். அவன் என்ன எல்லாரும் சேர்ந்து காப்பி பண்ணி எங்களை லூஸ் ஆக்கிட்டீங்க ஆகிட்டான். அவன் வந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டான். சென்னையில் நான் இதை பண்ணுறதுக்காக நான் ChatGPT யூஸ் பண்ணேன், நான் இந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ChatGPT யூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா பிரச்சனை இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலிடேட் பண்ணணும், ChatGPT யூஸ் பண்ணிக்கோங்க தான் சொல்கிறான். நிறைய மக்கள் ஏதோ ஒன்று படிக்க போகலான்னு யோசிச்சா நம்ம சப்ளை செயின் படிக்க போகணும். எதுக்கு அந்த சப்ளை செயினை யோசிப்பானே தெரியாது. அதாவது ஒரு வாட்டி எக்ஸாமில் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க, ஜென்னை யூஸ் பண்ணிட்டீங்க, அவன் எடுத்துட்டான், பாஸ் ஆகிட்டீங்கன்றதுக்காக அது எல்லா வாட்டியும் அது ஒர்க் ஆகும்னு அவசியம். இப்போதைக்கு வந்திருக்க சேஞ்சஸ் இதுதான். கொஞ்சம் எஸ்ஓசி கோட்ஸை தூக்கியிருக்கான். ஒரு சில எஸ்ஓசி கோட்ஸை வந்து டெம்பரரி ஷார்ட்டேஜ் லிஸ்ட்டாக சம்திங் ஒன்று போட்டு வச்சுருக்கான். ஸோ அது 2026 தான் தூக்குவான். இல்லை ரிவ்யூ பண்ணி தூக்குவான், இல்லை அது அப்படியே கூட இருக்கலாம். இங்கே நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து மாடியூல்ஸே வந்து சரியாக இல்லை, அதுக்கு வந்து நம்ம 30 லட்ச ரூபா இவ்வளோ லட்சம் நம்ம கொடுத்து வர்றதா அப்படின்னு சொல்லி தான் டிஸ்கஷன் வந்து இருந்துகிட்டு இருந்தது.